ஈஸியில் பேசிக்காக என்ன இருக்கும், டிரான்சாக்ஷன் நடக்குது. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தருக்கு பணம் போகுது அப்படின்னா இந்த டீட்டெயிலை நம்ம வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி என்னோட ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தவங்களுக்கு போகுது அப்படின்னா அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது தான் ஈஸி எக்யூப்மெண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. என்ன நிலைப்பாடு, என்ன வகைப்பாடில் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அடமானத்தில் இருக்கா, சம்பந்த பத்திரமா இருக்கா, இல்லை சேல் டீடாக இருக்கா, இல்லை விடுதலை ஆவணமாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி, இல்லை வந்து பாகப்பிரிவினையில் இருக்கா, இல்லை தான செட்டில்மெண்ட்டில் இருக்கா, இந்த மாதிரி சொத்தோட நிலைப்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மிகப்பெரிய ரெக்கார்டு தான் எக்யூப்மெண்ட் சர்டிஃபிகேட். இதை 2 டைப்பாக சொல்லுவாங்க. ஒன்று கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கிடைக்கிற எக்யூப்மெண்ட் சர்டிஃபிகேட், இன்னொன்று கவர்மெண்ட் வெப்சைட்லேயே பெய்டு எக்யூப்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் ஒரு QR கோட் அண்ட் டிஜிட்டலைஸ் சிக்னேச்சர் அந்த டிஃபரன்ஸ். இது 2 ரெக்கார்ட்ஸுமே மேக்ஸிமம் ஒன்றா இருக்கும். ஒரு சில இடத்துல ரெக்கார்ட்ஸ் மறைக்கப்பட்டிருக்கலாம், அது அந்த டயத்தில் இருந்தது. இப்போ இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே 100% கவர்மெண்ட்டு கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி சூப்பராக வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட் சர்டிஃபிகேட்டை அவசியம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நீங்கள் அதை செக் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மதர் டாக்குமெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம், அதாவது தாய் பத்திரம்னா என்னென்னு பார்க்கலாம்.